Hi friends, ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் HTML கோர்ஸ் சீரீஸில் டேபிள்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, டேபிள்ஸ்னால் என்ன, அதோட யூசேஜ் என்ன, எப்படி நம்ம HTML அதை கோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டேபிள்ஸ், அப்புறம் இதெல்லாம் CSS மூலமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூசேஜுக்கு தான் வந்து நம்ம டேபிள்ஸ் வந்து தேவைப்படும். வெப்சைட்டில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறக்கோ இல்லை ஒரு நீட்டாக ஒரு அலைன்மெண்ட்டாக ஒரு நம்ம டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறக்கோ நமக்கு டேபிள்ஸ் வேணும். ஸோ எப்படி நம்ம கொண்டு வரலாம் HTMLன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, டேபிளுக்கு பேசிக் சின்டாக்ஸ் டேபிள்னு ஓப்பன் பண்ணிவிட்டு டேபிள்னு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிளை வந்து 3 இதாக நம்ம பிரிப்போம். டேபிளோட ஹெட்டு, டேபிள் பாடி, டேபிள் ஃபுட். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இது இல்லாமையே கூட நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் நம்ம கோட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இதை எப்படி எழுதணும்னா, HTML பொறுத்தளவில் ரோவாக தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதாவது இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் நீங்கள் டேபிளை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ரோவாக தான் டிஃபைன் பண்ணிகிட்டே வர முடியும். அதுக்கப்புறம் தான் தனித்தனி இண்டிவிஜுவல் காலமாக கொடுக்க முடியாது, எல்லாமே ரோவாக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து TRன்னு ஸ்டார்ட் பண்ணோம், டேபிள் ரோ. அதே மாதிரி டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே வரணும் டேபிளில். அதுக்கடுத்து இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னா TD. அதே மாதிரி எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா TD. ஓகே, இப்படி வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு மேலே ஸோ இதில் நான் வந்து பாடி டேகு, ஹெட் டேக்லாம் டிஃபைன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காக ரொம்ப சிம்பிள் எழுதியிருக்கேன். இது வந்து டேபிள் ஐட்டம் 1. ஓகே, ஓகே, இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்துருச்சா? உங்களுக்கு வந்து டேபிள் ஐட்டம் 1, ஐட்டம் 2. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி அடுத்த ரோ எப்படி ஆட் பண்ணலாம்னா, இது ஃபஸ்ட் ரோ ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து இன்னொரு ரோ, இது செகண்ட் ரோ. ஓகே, இதுதான் வந்து டேபிள் ஐட்டம். ஃபஸ்ட் ரோ க்ரியேட் ஆயிடுச்சு, டேபிள் ஐட்டம் 1, ஐட்டம் 2. அடுத்து டேபிள் ஐட்டம் 3, ஐட்டம் 4. இது செகண்ட் ரோ. இப்படி தான் வந்து பேசிக்காக ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இந்த பார்டர்ஸு, அப்புறம் ஹெட்டு, இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம HTML அப்படிங்கிறது ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ண முடியும். ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா CSS தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதோட ஃபார்மேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பெருசாக HTML டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. CSS படிக்கும்போது எல்லா ப்ரெசன்டேஷன், அதோட டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், சைஸ் எப்படி இருக்கணும், டேபிளோட பார்டர் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து CSSக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் இப்போதைக்கு டேபிளோட ஃபார்மேட் என்ன, எப்படி டேபிள் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிற மட்டும் இந்த HTMLல பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் இப்போ டேபிள்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கோடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி
ஹெட் டேக் நம்ம ஆஸ் யூசுவல் யூஸ் பண்ணுறோன்னு போட்டாச்சு. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டேபிள்ஸ் ஹெட். அப்புறம் பாடி டேக்குள்ளே டேபிள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் கேப்ஷன் ஒரு டேக் கொண்டு வந்திருக்கேன், டி ஹெட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் டி பாடின்னு கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் டேபிள் ஃபுட். ஓகே, இது என்னன்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் கேப்ஷன்னா என்ன? டேபிள் கேப்ஷன் அப்படிங்கிறது HTML ஃபைலில் டிஃபால்ட்டாக ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா நம்ம டேபிளுக்கு மேலேயே வந்து அது வந்துடும். இதை வந்து நம்ம H1 H2 அந்த மாதிரி இது யூஸ் பண்ணியுமே கொடுக்கலாம். இருந்தாலும் இவங்க வந்து டேபிள் கேப்ஷன் செப்பரேட்டாக ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல ஒரு டேபிள் நம்ம எழுதும்போது இங்கே ஜஸ்ட்டு கேப்ஷன் போட்டுட்டு டிஜிட்டல் கார் சேல்ஸ்னு கொடுத்துருக்கோம். நான் ஏன் இங்கே H1 கொடுத்துருக்கேன்னா, H1 கொடுத்தா அந்த ப்ரீ டிஃபைன்டு ஃபாண்ட் சைஸ் அந்த போல்டு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக நான் H1ங்கிற இதை போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டேபிளை இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் அவுட்புட் காட்டுறேன். ஓகே, இப்படி தான் வந்து டிஸ்பிளே டிஜிட்டல் கார் சேல்ஸ். இதில் கார் மாடல், அப்புறம் இயர், அப்புறம் ப்ரைஸ், இது மூணும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி காரோட பேர், இங்கே வந்து இயர், ப்ரைஸ், இதில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த டேபிளை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா மூணாக பிரிக்கிறோம். டேபிளோட ஹெட் நம்ம எப்படி HTMLோட வந்து எப்படி பிரிக்கிறோம், ஹெட்டு பாடி, அதே மாதிரி இதில் டி ஹெட், அதாவது டேபிளோட ஹெட்டை தனியாக பிரிச்சுக்கிறோம். அப்புறம் பாடி செக்ஷன், இந்த கடைசியில் இந்த டோட்டல்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து TFOOT, டேபிள் ஃபூட்டர் செக்ஷன். ஸோ இதை தனியாக பிரிச்சுக்கிறோம். ஏன் இப்படி வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, CSS வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேபிளை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு செக்ஷன் வைஸில் நம்ம பிரிப்போம். அதாவது இந்த கேப்ஷனுக்கு தனியாக நம்ம கலர் கொடுக்கலாம், ஃபாண்ட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டி ஹெட்டுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு கலர் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டி பாடின்னு கொடுத்து அந்த பாடி மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர், ஃபாண்ட் சைஸு, அப்புறம் இந்த பார்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுட் தனியாக, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒவ்வொரு பார்ட்ஸாக பிரித்து வச்சு கோட் பண்ணுறதுக்காக தான். அதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற CSSல் வந்து நம்ம கலர், ஃபாண்ட் சைஸ் எல்லாம் மாற்றிக்கிறதுக்காக தான் அப்படி பிரிச்சுருக்கோம். இப்போ டி பாடிங்கிற இடத்துல இந்த ரோஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே டி பாடிங்கிற இடத்துல இந்த ரோஸ் எல்லாம் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஒவ்வொரு ரோஸும் இந்த BMW ஒன்று TDக்குள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் இந்த THன்னு ஒரு டேக் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த TH, இந்த TDயும் THயும் சேம் தான். இந்த THன்னு கொடுத்தா என்னன்னா, இந்த லெட்டர்ஸ் வந்து போல்டாக டிஸ்பிளே ஆகும், இந்த ஹெட்டர் செக்ஷனாக காட்டுறதுக்காக. இப்போ இந்த கார் மாடல், இயர், ப்ரைஸ் அப்படிங்கிறது மட்டும் போல்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. அது எதுனாலேனா இங்கே THங்கிறது கொடுத்துருக்கேன். இந்த TDக்கு பதிலாக TH கொடுத்துருக்கேன். இங்கே நான் TDன்னு கொடுத்தேன்னா நார்மலாக டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான். டேபிள் டேட்டான்னு அர்த்தம். இந்த H அப்படிங்கிற டேபிள் ஹெட்டு, அந்த ரோ மட்டும் நான் ஒரு ஹெட் ஐட்டம்ஸை கொடுக்குறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். அது டிஃபால்ட் டேக் அது. ஓகே, இப்போ கொடுத்தா இது வந்து நார்மலாக இந்த டேட்டா மாதிரி இது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு பிரித்து காட்டுறதுக்காக தான் இந்த TH அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், டேபிள் கேப்ஷன் கொடுத்துட்டேன். இந்த கேப்ஷன் தான் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த டிஜிட்டல் கார் சேல்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து பிரேக் லைன் கொடுக்கல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரேக் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே டிஜிட்டல் கார்னு கொடுத்து இங்கே சேல்ஸுங்கிற கீழே டிஸ்பிளே. ஏன் டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம கொடுக்குற எல்லாமே இந்த டேபிளோட வித்துக்குள்ளே தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ இதை இந்த ப்ரைஸிங், இந்த டேபிளோட சைஸ் இதோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, அடுத்து டேபிள் ஹெட். இதுக்குள்ளே அந்த ஹெட்டர் செக்ஷன், இந்த கார் மாடல், இயர், ப்ரைஸ், அதை கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம CSS யூஸ் பண்ணும்போது இந்த டி ஹெட்டுக்குன்னு நம்ம கலர் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த இடம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும். அதுக்காக அப்படி செப்பரேட்டு தான் நம்ம பிரிச்சுருக்கோம். அடுத்து டேபிள் பாடிக்குள்ளே இந்த ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் கடைசியாக டேபிள் ஃபுட்குள்ளே கடைசி இது என்ன, இந்த கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஸ்பேன் அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக. இப்போ டூன் கொடுத்தோன்னா 2 காலத்தை வந்து இது ஆக்குப்பை பண்ணிக்கும். ரோ ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு 3 ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும்.
ஸோ இதுதான் வந்து இந்த கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் அப்படிங்கிறது. இப்போது இதை நான் எடுத்துடுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து ரோ ஸ்பேன் ஒர்க் ஆகாது. ஏன்னா இனி ஃபர்தராக ரோஸ் இருந்தது அப்படின்னா அந்த 2 ரோஸ் ஆக்குபை பண்ணி இது டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து கால் ஸ்பேன், அதாவது இது ஒவ்வொரு காலம்ஸ். இது ஒன்று வந்து ரோ, இப்படி வரதெல்லாம் ரோ, ஹரிசாண்டலாக வரதெல்லாம், இப்படி வெர்டிக்கலாக வரதெல்லாம் காலம்ஸ். ஸோ இப்போ வந்து TFOOTல 2 டேட்டா தான் இருக்குது, டேபிள் டேட்டா. அதனால் அடுத்தடுத்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. எனக்கு இந்த 90,000ங்கிறது இங்கே வரணும். அப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிறத இது ஒரு காலம், இது ஒரு, இந்த 2 காலத்தை வந்து இந்த டோட்டல் மட்டுமே ஆக்குபை பண்ணணும். அப்போ வந்து 90,000 இந்த சைடு போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணலான்னா TDன்னு கொடுத்துட்டு இந்த டோட்டல் தான் நான் பண்ணணும் அப்படி. ஸோ கால் ஸ்பேன் கொடுத்து 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து 2 காலத்தை ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ இந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் வந்துருச்சு. இன்கேஸ் இப்போ வந்து இங்கே கீழே 2-3 ரோஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நான் ரோ ஸ்பேன் 2ன்னு கொடுத்தேன்னா இந்த டோட்டல் அப்படிங்கிறது இந்த 2 ரோவை ஆக்குபை பண்ணும். அதனால தான் அதுதான் வந்து ரோ ஸ்பேன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ரோ ஸ்பேனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஆல்டோ 800ங்கிற இந்த ஒரு டேட்டாவை வந்து ரோ ஸ்பேன் 2ன்னு கொடுத்துருக்கேன். 2 ரோவை ஆக்குபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணால் இந்த ஆல்டோங்க 800ங்கிற 2 இடத்த ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ இங்கே ஆடிங்கிற அடுத்த ரோல் இமீடியட்டாக வரதுனால கிடமில்லாதனால இந்த சைடில் வந்துருச்சு. இதுவும் தள்ளி போயிடுச்சு. ஸோ என்ன ரீசன்னா 2 ரோவை ஆக்குபை பண்ணதுனால. ஸோ நம்ம டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோ ஸ்பேன் கால் ஸ்பேன் யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரோ ஸ்பேன் வந்து மேண்டட்ரி தேவையில்லை, அதனால் அதை எடுத்து விட்டுறலாம். ஸோ பேசிக்காக ரோ ஸ்பேன் கால் ஸ்பேன் அப்படிங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸை எவ்வளோ வந்து அந்த ஒரு டேட்டா வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறது தான் அந்த ரோ ஸ்பேன் கால் ஸ்பேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் டேபிளில் வந்து நம்ம மேண்டட்டரியாக தெரிஞ்சுக்க வேண்டியது. டேபிள் ஹெட்னா என்ன, டேபிள் பாடினா என்ன, டேபிள் ஃபூட், அப்புறம் கேப்ஷன்னா என்ன, அப்புறம் எப்படி ரோ க்ரியேட் பண்ணுறது, எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து மேண்டட்ரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துகிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் கேப்ஷனாக போட்டுக்குங்க. ஸோ இங்கே வந்து டேபிள் டேட்டா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரோவாக க்ரியேட் பண்ணிட்டு வாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஃபோனோட ஃபீச்சர்ஸை டிஸ்பிளே பண்ணிவிட்டு எப்படி எந்த மாதிரி டிஸ்பிளே வருதுன்னு போட்டு பாருங்கள். அப்புறம் இதிலே கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணி எதாவது மாடிஃபை பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு HTML5 டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.